அனைவருக்கும் வணக்கம். இந்த சீசனில் மல்லிப்பூ யாருதுமே வராது. ஆனால் நான் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மல்லிப்பூ வர வச்சுருக்கேன். எப்படின்னா நம்ம நல்லா செடியை காய விட்டு அப்போ ஏர் ஓட்டிட்டு பிறகு நம்ம நல்லா செடியில் இருக்கிற பில்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு 2 வாரம் கழித்து தண்ணி காட்டினா லைட்டாக துளுப்பு வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். துளுப்பு ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம துளுப்பு தனியாக வாங்கிட்டு அடிச்சுட்டு லைட்டாக துளுப்புலேயே 2 வாரத்தில் 3 வாரத்துலேயே அந்த எஃபெக்ட் தெரியும், மருந்தோட எஃபெக்ட். இதுமாரி பூவோட அரும்பு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம தனியாக மருந்து வாங்கிட்டு அடிக்கணும் பூச்சி வராதுக்கு. பூச்சி மருந்து அடித்தோடனே நம்ம வாரத்தில் இந்த பனி சீசனில் கம்பல்சரி வாரத்தில் 2 மருந்து அடித்தா தான் நம்ம மல்லிப்பூ நம்ம கையில் பார்க்க முடியும். ஏன்னா இதுமாதிரி சின்னதாக வரும் பூ. மணி டைமில் பறிக்காதீங்க. ஒரு 12 மணிக்கு மேலே பறிங்க. பூவோட சைஸ் அநேகத்துக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா தெருப்பாக இருக்கும் பறிக்கிறதுக்கு. பனி டைமில் பறிக்காதீங்க. யாரெல்லாம் மல்லிப்பூ வச்சுருக்கிறீங்களோ, செடி வச்சுருக்கிறீங்களோ அவங்க நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போட்டோம்னா இந்த பனி சீசனில் கூட நம்ம பூ கம்மியாக தான் வரும். ஆனால் பூவோட ரேட் அதிகமாக விற்கும். ஏன்னா இந்த சீசன் அப்படி. இந்த சீசனில் பூ வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்பல்சரி வாரத்தில் 2 மருந்து அடிங்க. நம்ம பூ எப்படின்னா வர வைக்கலாம். அதுமாரி தான் நான் முயற்சி பண்ணி வர வச்சுருக்கேன். கம்பல்சரி உங்களுதும் பூ வரணுன்னா இதுமாரி ஐடியாலாம் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களை மாரி விவசாயம் பண்ணுற ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.